Welcome students. Now we going to see 8th standard unit 2 prose. Hobby turns into a successful career. Hobby means a lesser time activity. அதாவது ஃப்ரீ டைமில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி தான் ஹாபின்னு சொல்லுவோம். அந்த ஹாபி பார்த்தோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கெரியராக அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் மீன்ஸ் ஒரு வெற்றிகரமான தொழிலாக அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Career means here job. Okay, now we see the lesson. Section 1. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. அது ஒரு காலத்தில் ஒரு பையன் தான். அந்த பையனோட நேம் பார்த்தோம்னா மணி. அந்த பையன் தன்னுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். He found it difficult to read and writing. அந்த பையன் ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் நோட்டீஸ்ட் இட் அண்ட் ஹெல்ப்டு ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். அவனுடைய கிராண்ட்ஃபாதர் அந்த பையன் கஷ்டப்படுறதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு அவனுக்கு சொல்லித்தராங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. பெட் டைம் ஸ்டோரிஸ்னால் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஸ்டோரிஸ் தான் பெட் டைம் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஸ்டோரிஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, கிராஜுவலி ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பையனை படிப்படியாக, கிராஜுவலினா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே சொந்தமாக ஸ்டோரிஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுதான் சொல்கிறாங்க, ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். அவனே சொந்தமாக ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஹீ நாட் ஒன்லி என்ஜாய்டு ரீடிங் பட் ஒன்லி ஹேஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் ஓன் ஸ்டோரிஸ். இப்போ பார்த்தோம்னா ரீடிங் மட்டும் என்ஜாய் பண்ணி பண்ணல, அவன் தானே சொந்தமாக ஸ்டோரிஸ் ரைட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லெட்டஸ் ரீட் அண்ட் எஸ்ஏ ரிட்டன் பை மணி. அதாவது மணி ரைட் பண்ண ஒரு எஸ்ஏவை இப்போ பார்க்கலாம் அல்லது ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹாபிஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் அவர் ஸ்பேர் டைம். ஹாபிஸ் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறாங்க. அது எப்போ பண்ணுவோம்னா ஸ்பேர் டைமில். ஸ்பேர் டைம் மீன்ஸ் ஃப்ரீ டைமில் பண்ணக்கூடியது செயல்களை தான் நம்ம ஹாபிஸ்னு சொல்கிறோம். ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். அதாவது ஹாபிஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான விஷயம், தனித்துவமான விஷயம். அதாவது பீப்புளுக்கு பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பீப்புள் ஒரு ஹாபியை லைக் பண்ணால் இன்னொரு பீப்புள் இன்னொரு ஹாபியை லைக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, சம் லைக் கார்டனிங். அதாவது சில பேர் கார்டனிங் லைக் பண்ணுவாங்க. கார்டனிங்னால் தோட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ரொம்ப ஈடுபடுவாங்க லெசர் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஃபியூ லைக் ஃபோட்டோகிராஃபி. சில பேர் பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பாங்க ஃப்ரீ டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஹேவ் புக் ரீடிங். நிறைய பேர் பார்த்தோம்னா புக்ஸ் ரீடிங்கை அவங்களுடைய ஹாபியாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஆஸ் தர் ஹாபி. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இது சூஸ் பண்ணுறாங்கன்னா புக் ரீடிங்கில் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் அதர் ஹாபிஸ் ஆர் ஸ்விம்மிங். அதாவது மற்ற ஹாபிஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்விம்மிங், கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்டு மெனி மோர். இந்த மாதிரி நிறையா வகையான ஹாபிஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பீப்புள் ஹாவ் ஹாபிஸ் நாட் ஓன்லி டு பாஸ் தர் ஃப்ரீ டைம் பட் ஆல்சோ டூ டு சம்திங் யூஸ்ஃபுல். அதாவது பீப்புள் ஹாபிஸை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் பண்ணல, சம்திங் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. ஹாபிஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். ஹாபிஸ்ன்னு பார்த்தோம்னா நியூ திங்ஸை கற்றுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலாக்ஸ் ஆஃப்டர் எ டே ஆஃப் டயரிங் ஒர்க்கு. அதாவது டே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அவங்கள ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹாபி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு எனர்ஜைஸ் தர் பாடி அண்டு மைண்ட். அவங்களுடைய பாடியும் மைண்டையும் எனர்ஜி, அதாவது பூஸ்டப் பண்ணுறதுக்கு. எனர்ஜைஸ்னால் சக்தி ஏற்றுறதுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ஹாபி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் இஸ் த கேஸ் வித் மீ. இதே மாதிரி தான் எனக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் எனக்கும். ஐ லவ் ரைட்டிங் ஸோ இட் இஸ் மை ஹாபி. எனக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னுடைய ஹாபி அப்படின்ட்டு மணி சொல்கிறான். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி. உனக்கு என்னெல்லாம் செய்ய
பிடிக்குமோ, உனக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்குமோ அதை வந்து உன்னுடைய ஹாபியாக ஆக்கிடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. யாருன்னா வாரன் பஃபெட். ஓகே, ரைட்டிங் இஸ் a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஹாபி, அதாவது தனித்துவம் வாய்ந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் வந்து தான் வந்து ரொம்ப உடலளவில் டயர்டாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரீ டைமில். மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப். நிறைய பேர் நினைப்பாங்க ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம், கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டஃப்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ டு நாட் திங்க் ஸோ. ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது, நான் அந்த மாதிரி நினைக்கல. எனக்கு வந்து ஒரு டஃப்பான விஷயமாகவே தெரியல ரைட்டிங் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். அதாவது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ரைட்டிங் அப்படிங்கிறது பெயிண்டிங் அவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பெயிண்டிங் அவர் வாய்ஸ்னால் நம்மளுடைய குரலை வந்து இங்கே வந்து குரல்னு எடுத்துக்க முடியாது, நம்மளுடைய எண்ணங்களை வந்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறாரு. நம்மளுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய திங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பெயிண்டிங் பண்ணுற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. வென் ஐ கெட் ஃப்ரீ டைம், அது எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஐ பிக் அ பென் அண்டு நோட் புக். நான் ஒரு பென் எடுத்துக்குவேன், ஒரு நோட் புக் எடுத்துக்குவேன். ஸ்டார்டட் பெயிண்டிங் மை ஐடியாஸ் இன் வேர்ட்ஸ். அதாவது எப்படின்னா என்னுடைய ஐடியாஸ் எல்லாமே நான் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது வேர்ட்ஸில் என்னுடைய ஐடியாஸ் எல்லாமே வேர்ட்ஸாக அது பெயிண்டிங் பண்ணுற மாதிரி என்னுடைய ஐடியாஸ் எல்லாமே வேர்ட்ஸாக நல்லா ரைட் பண்ணி தள்ளிடுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஐ ரைட் ஸ்டோரிஸ். நான் வந்து ஸ்டோரிஸ் ரைட் பண்ணுவேன், போம்ஸ் ரைட் பண்ணுவேன். அண்டு சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ். சில நேரம் பார்த்தோன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ் கூட நான் ரைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை மைண்ட் ரிலாக்ஸஸ் வென் ஐ போர் மை தாட்ஸ் ஆஸ் அ வேர்ட். அதாவது என்னுடைய மைண்டு ரிலாக்ஸஸ் ஆகுது எப்போனா, நான் எப்போ ஐ போர் மை தாட்ஸ் ஆஸ் அ வேர்ட்ஸ், என்னுடைய எண்ணங்களை வந்து எப்போ நான் வார்த்தைகளாக வந்து எழுத ஆரம்பிக்கிறனோ, போனால் அப்படியே எழுதி தள்ளிடுவானோ, அந்தளவுக்கு எழுதி தள்ளுறப்ப அவருடைய மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் என்னுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறாரு. ஸோ ரைட்டிங் எனர்ஜைஸ் மீ. அதாவது ரைட்டிங் வந்து எனக்கு சக்தியை கொடுக்குது, எனர்ஜைஸ்னால் எனர்ஜி கொடுக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. வென் ஐ ரைட் திங்ஸ் மை இமேஜினேஷன் இஸ் அட் இட் பெஸ்ட். அதாவது எப்போ நான் வந்து ஒரு திங்ஸை பற்றி எழுத ஆரம்பிக்கிறனோ அப்போ அதனுடைய இமேஜினேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த திங்ஸோட இமேஜினேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஐ இமேஜின் எ வேர்ல்டு வித் அ மேஜிக் அண்ட் மெஜிஷியன். அதாவது நான் இமேஜின் பண்ணுறேன், கற்பனை பண்ணுறேன். எப்படின்னா ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி, அந்த மேஜிக் வேர்ல்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வேர்ல்டு, அதில் வந்து நான் ஒரு மெஜிஷியனாக ஃபீல் பண்ணுறேன். வேர் ஐ கேன் ஃப்ளை. அங்கே வந்து என்னால் பறக்க முடியும். அண்டு பேர்ட்ஸ் கேன் டாக். அதாவது அங்கே பறவைகள் வந்து பேசும், பறவைகளால் பேச முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன்டு தட் வேர்ல்டு. அதாவது ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன்டு தட் வேர்ல்ட்ஸ். அப்படின்னா ரைட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது எனக்கு. எப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னை வந்து அதில் மூழ்க அடிக்க செய்யுது. அந்த மேஜிக் வேர்ல்டில் வந்து என்னை வந்து ரொம்ப மூழ்கி போயிடுறேன். இம்மர்ஸ்னால் ரொம்ப சிங்காகி போயிடுறேன்னு அர்த்தம். ரொம்ப அந்த ரைட்டிங்லேயே ரொம்ப மூழ்கி போயிடுறேன். எதை நான் இமேஜின் பண்ணி எழுதுறனோ அதுலேயே ரொம்ப மூழ்கி போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சம்டைம்ஸ் ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்டு என்டர்டெயின் தம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். அது சில நேரம் பார்த்தோன்னா சில குழந்தைகளோடு நான் உட்காந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுவேன். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அவங்கள என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃபேஸஸ் மேக் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். அதாவது அந்த ஸ்டோரி சொல்கிறப்ப அந்த குழந்தைகளோட ஃபேஸஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியே என்னை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். இன்னும் நிறைய ஸ்டோரிஸை எழுதணும் அப்படின்ட்டு ஃபேஸஸ் மேக் டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். இன்னும் வந்து அதிக ஸ்டோரிஸ் எழுதணும், அதை விட பெட்டரான ஸ்டோரிஸ் எழுதணும் அப்படிங்கிறத என்ன தூண்டும், என்னுடைய மனதை வந்து தூண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த சில்ட்ரன் சந்தோஷப்படுறத அந்த அளவுக்கு அவங்கள அந்த மணியை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணணும். ஓகே, ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் அ ஹாபி ஃபார் மீ. ரைட்டிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தாலும் கூட, எட் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். இது வந்து எனக்கு வந்து
ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது. பெனிஃபிஷியல்னா ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னு கூட அவர் சொல்கிறாரு. லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் அ ப்ராடர் மைண்ட். அதாவது இது வந்து என்னுடைய மைண்டை வந்து ஓப்பன், அதாவது எப்படின்னா ப்ராடாக திங்க் பண்ண வைக்குது. குறுகிய சின்ன சின்னதாக திங்க் பண்ண வைக்காமல் ரொம்ப பறந்து விரிந்து என்னுடைய மைண்டு ப்ராடாக திங்க் பண்ண வைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். அதாவது ரைட்டிங் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயமா ஆக்குது, ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா ஆக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரைட்டிங் வந்து புதுமான விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது ரைட்டிங் வந்து என்னை மேக் பண்ணுது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதாவது என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்னை என்ஜாய் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. எதுனா ரைட்டிங். இங்கே பாருங்கள், ரைட்டிங் இஸ் ஈஸி. ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். அதாவது தவறான வார்த்தைகளை கிராஸ் அவுட் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுனா அது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். யாருன்னா மார்க் ட்வைன். தென் மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல். அதாவது மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல்னால் ரைட்டிங் வந்து இவருடைய ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல் டூ. ஸ்கூலில் கூட இந்த ரைட்டிங் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ். எப்போ நான் இந்த ரைட் பண்ண ஆரம்பிச்சினோ ஐ வாஸ் அன்ஏபிள் டு டிஸ்கிரைப் தம் அக்யூரேட்லி. அது நான் ரைட் பண்ண ஆரம்பித்தப்போ எந்த ஒரு திங்ஸுமே அக்யூரேட்டாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அன்ஏபிள் டு அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹெல்ப்டு மீ திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்டு திஸ் மேட் மீ எ குட் ரைட்டர். டைம் போக போக அது மட்டும் இல்லாமல் மெனி எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னுடைய அனுபவங்கள் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. எதுக்காகனா திங்க் மீ ஆஃப் நியூ ஐடியாஸ். அது புது ஐடியாஸை வந்து ரைட் பண்ணுறதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் மேட் மீ எ குட் ரைட்டர். இதுதான் என்னை வந்து ஒரு குட் ரைட்டராக உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ லுக்டு அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see பிஃபோர். அதாவது நான் இன்னும் புதிய விஷயங்களை பார்த்துருக்கேன். லுக்டு அவுட்னா அதாவது எதிர்பார்த்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஐ லுக்டு அவுட் ஃபார் திங்ஸ். இன்னும் நான் பார்க்காத விஷயங்களை, இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இன்னும் நான் எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see பிஃபோர். இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயங்களையும் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். என்னால் ரொம்ப பெட்டராக டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர். எல்லா திங்ஸை வந்து நல்லா பெட்டராக டிஸ்கிரைப் பண்ண முடியும் என்னுடைய ஸ்டோரிஸில் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்யூஎஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஸ் இட் இஸ் மை ஹாபி. அதாவது ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம், எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கிலீஷில் எஸ்யூஎஸ் ரைட் பண்ண முடியும், ஸ்டோரிஸ் ரைட் பண்ண முடியும். இது எல்லாமே ரைட்டிங் அப்படிங்கிறது இப்போ வந்து என்னோட ஹாபியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே ஒரு டிஃபிகல்ட்டியாகவே நான் ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. டு பிகம் எ பெட்டர் ரைட்டர். ஒரு பெட்டர் ரைட்டராக ஆகிறதுக்கு என்ன பண்ணால் ஐ ஸ்பெண்ட் டைம் அண்ட் லேர்னிங் ஹவு டு ரைட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அதாவது ஒரு பெட்டர் ரைட்டராக ஆகிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். எப்படி பல்வேறு வித கோணங்களில் எப்படி எழுதணும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எப்படி எந்த மாதிரி விஷயங்கள் எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டா அது வந்து ஒரு குட் ரைட்டராக உருவாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஃபிக்ஷன் அண்டு நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா இமேஜினேஷன் திங்ஸ், அதாவது இமேஜினேட்டிவ் திங்ஸை பற்றி எழுதுது, அது கற்பனையாக எழுதுறது. அண்டு நான் ஃபிக்ஷன்ஸ் அது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டிங்காக எழுதலாம். இமேஜின் பண்ணி எழுதுறது. நான் ஃபிக்ஷன்னா ட்ரூத்தை வந்து உண்மையை வந்து எழுதுறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எழுதுனா தான் எனது ஒரு குட் ரைட்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ்.
அதாவது இது ரைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் லேர்ன், எப்பயுமே லேர்ன் பண்ணிக்கணும் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ், நம்மளுடைய ஹாபிஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹூ நோஸ் ஒன் டே ஐ குட் பி எ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயண். அதாவது யாருக்கு தெரியும் ஒரு நாள் வந்து என்ன, அதாவது ஐ குட் பி எ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயண், ஆர்கே நாராயண் மாதிரி நான் வந்து ஒரு குட் ரைட்டராக கூட ஆக முடியும், அவர் மாதிரி ஒரு ரைட்டராக ஆக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது ஆர்கே நாராயணா ஒரு இந்தியன் ரைட்டர், இவர் வந்து ஒரு ஃபேமஸான இந்தியன் ரைட்டர், அவர் மாதிரி கூட நான் ஆகலாம், யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. The former chief minister of Tamil Nadu, Mr. C.N. Annadurai, had the hobbies of reading and writing. அதாவது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள். அவருடைய ஹாபிஸ்ன்னு பார்த்தோம்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ரோட் மெனி புக்ஸ், ஸ்டோரிஸ், பிளேஸ், தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகல்ஸ் அண்டு சினி டயலாக்ஸ் விச் ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் டு ரிஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டி ஆஸ் வி நோ இட் டுடே. அதாவது இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்டோரிஸ் ரைட் பண்ணியிருக்காரு, பிளேஸ் மீன்ஸ் ட்ராமாஸ், நாடகங்கள் எழுதியிருக்காரு, தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகல்ஸ், அதாவது சிந்தனை தூண்டக்கூடிய கட்டுரைகள், இது எல்லாமே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமா டைலாக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. அந்த டைலாக்ஸ் எல்லாமே எதுனா ஒரு சமூக சீர்திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய ரைட்டிங்ஸில் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ பார்க்குற மாதிரி நம்மளுடைய சொசைட்டியில் எப்படி இருக்குமோ ஒரு சீர்திருத்தமான ஒரு சமூகத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி அவருடைய ரைட்டிங்ஸில் சொல்லியிருக்காரு. சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய கதைகளை எல்லாமே, ஸ்டோரிஸ் எல்லாமே அவர் ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவரும் வந்து ஒரு குட் ரைட்டரும் கூட அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஓகே, தேங்க்யூ.